ஹலோ அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணே நீங்கள் பிளாட்டு பார்க்க வரதா சொல்லியிருந்தீங்க 11:30க்கு, அதுதானே கால் பண்ணேன். அண்ணே இந்த கிளம்பிட்டேனே, வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகேண்ணே ஓகே வாங்கண்ணே. அந்த பத்திராபீஸ் கார்னரில் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேண்ணே, பக்கத்தில் தான் இருக்கேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே. வாங்க. ஓகே தேங்க்ஸ். சார் வணக்கம் சார். இதான் சார் நீங்க கேட்ட பிளாட். ஓகே சார். ஸோ இது வந்து 20 அடி அகலத்துக்கு 60 அடி நீளம் சார். 20க்கு 60 ஒரு 1200 சதுரடி உள்கூடு சார். 20க்கு 15 ஒரு 300 சதுரடி வந்து ரோடு யூஸ் சார். ரெண்டையும் சேர்த்து 1500 சதுரடி சார் இந்த பிளாட். ஓ, ரோடு யூக்கு பே பண்ணணுமா? ஆமா சார், இங்க நம்மளுக்கு ரோடு வந்து பே பண்ணி தான் ஆகணும் சார். மற்ற எந்த டிஸ்ட்ரிக்டும் அப்படி கிடையாது சார். சார் அது அப்படி கிடையாது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரோடுக்கு உண்டான காஸ்ட்டை பிளாட்ல சேர்த்து சொல்லிடுவாங்க. இப்போ நாங்க சென்ட் 4 லட்ச ரூபா சொல்றோம்ல, நாங்களே சென்ட் 5.5 லட்ச ரூபான்னு சொன்னோம்னா இந்த காஸ்ட் அதுல ஷேர் ஆயிரும் சார். இதுதான் சார் விஷயம். ஸோ ரோடுக்கு மற்றவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நீங்க காஸ்ட் வாங்குறீங்க, அப்படிலாம் காரணம் கிடையாது சார். ஸோ அவங்க இதுக்கான காஸ்ட்டை வந்து பிளாட் ரேட்ல கூட வச்சுக்கிறோம். சரி சார், நான் இப்போ ரீசேல் பண்ணையில இந்த ரோட்டுக்கு ஆமா சார். அதுல வந்து ஈவு சதுரடி அப்படின்றது உங்களுக்கு நீங்க எவ்வளவு உங்களோட பிளாட் ஈவு சதுரடி கொடுத்துருக்கீங்கன்றத மென்ஷன் பண்ணி காமிச்சிடும். ஸோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரோடுக்கு பணம் கொடுத்துருக்கோன்றது டிஸ்பிளே ஆயிரும். நீங்க அடுத்து ரீசேல் பண்றப்பையும் உங்களுக்கு அதை வச்சு நீங்க ரீசேல் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், அவ்வளவுதான். ஓகே சார். பிளாட் பிடிச்சிருக்கல சார்? பிடிச்சிருக்கு சார். வாங்க சார்.